தமிழக வெற்றிக் கழக சொந்தங்களுக்கு உயிர் வணக்கம். இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்குது. ஒரு மாவட்ட செயலாளரை வந்து நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து பதவியிலேருந்து நீக்கியிருக்காரு. அவர் மேலே வந்து உரிய விசாரணை நடந்துகிட்ருக்குது. ஒரு வேளை அவர் உண்மையாலுமே வந்து தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் வந்து கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினராக இருந்து நீக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுப்பாங்க. நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தில் மட்டும்தான் வரலாற்றிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஒரு தவறு நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்த ஒரே கட்சி அப்படின்னா வந்து தமிழக வெற்றிக் கழகம் தான். நிறையா கட்சியில் வந்து அமைச்சராக இருந்தவங்க, அப்புறம் வந்து பொறுப்பில் இருந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து தவறுகள்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து அவங்க தொடர்ந்து அந்த பொறுப்புலே தான் இருந்திருக்காங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததில்லை. இந்த மாதிரியெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். ஆண்ட கட்சியிலையும் சரி, ஆளும் கட்சியிலையும் சரி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் ஒரு விஷயம் தலைமையோட காதுக்கு போய் ஒரே நாளில் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். இதில் சமூக வலைதளங்கள்லாம் ஒரு சிலரே வந்து அவதூறு பரப்புறதுக்காக ஒரு சில செய்திகள்லாம் எடுத்து அதை வந்து திரித்து நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் தமிழக வெற்றி கழக சொந்தங்கள்கிட்டலாம் வந்து கேட்குற ஒரே ஒரு விஷயம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது என்னென்னா, அவங்களோட போஸ்ட்டுக்கு கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் அவங்க போஸ்ட் என்ன ஆகும்னா நிறையா பேர்த்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து யூடியூப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அல்காரிதம் க்ரியேட் ஆகி அதை வந்து நிறையா பேர்த்துக்கு பூஸ்ட் பண்ணிவிடும். அந்த போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணிவிடும், அந்த வீடியோவை பூஸ்ட் பண்ணிவிடும். அப்போ இன்னும் நிறையா பேர்த்துக்கு வந்து அது போய் சேரும். அதுக்காக தான் வந்து அவங்க அந்த கமெண்ட் வரணும், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம பற்றி பேசுனா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுறாங்க. தெரிஞ்சே அது வந்து பொய்யான செய்தியை பரப்புகிறாங்கன்னு தெரிஞ்சே தான் அது பண்ணுறாங்க. நீங்கள் போய் வந்து அதுக்கு ஆர்கியூ பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் அதை பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் போய் யாரும் வந்து அவங்களோட வீடியோவுக்கு கீழெல்லாம் போய் அவங்களோட போஸ்ட்டுக்கு கீழெல்லாம் போய் கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணுறனால நிறையா பேர்த்துக்கு போகுது. அந்த நிறையா பேர்த்துக்கு போகிறனால அவங்களோட போஸ்ட் வந்து ஃபேமஸ் ஆகுது. அந்த ஃபேமஸ் ஆனனால அவங்களுக்கு வருமானம் வருது. அந்த வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து அப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க முக்கியமான ஒரு சில கட்சிகள்கிட்ட என்ன வாங்கணுமோ வாங்கிக்கிறாங்க. அப்புறம் நம்மளோட போஸ்டெல்லாம் வந்து அதாவது அவங்க வந்து அதை வேறு மாதிரி காமிச்சு அதுக்கும் வந்து உங்களை கமெண்ட் பண்ண வச்சும் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், இல்லை உங்களோட கருத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை டேக் பண்ணி உங்களோட போஸ்ட்டில் போடுங்க. அதுதான் ஒரே வழி. உங்களோட போஸ்ட்டில் வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் கமெண்ட்டில் வந்து பதில் சொல்லணும். அப்போ உங்களுக்கு வந்து அது அல்காரிதம் க்ரியேட் ஆகி உங்களோட போஸ்ட் பூஸ்ட் ஆகட்டுமே. அந்த அவங்க பண்ண வேலை அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக மட்டும். ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை நல்லது பண்ணுறதுக்காக. அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா காசுக்காக என்ன வேலை வேணால் செய்வாங்க, யாரை வேணால் எப்படி வேணால் தரக்குறைவாக பேசுவாங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பதிலடி கொடுக்கணும். நம்ம வந்து பதிலடி கொடுக்கணுன்னா எல்லாம் வந்து இணைஞ்சு எல்லாம் செயல்படணும். அதுதான் ஒற்றுமையாக இருக்கணும். என்றைக்கும் வந்து தளபதி நம்மளை நம்பி தான் வந்திருக்கிறாரு. அவருக்கு நம்ம தான் இருக்கோம், நமக்கு அவர் தான் இருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து அவரை வந்து நம்ம லட்சியத்தில், நம்ம கனவு லட்சியம் 2026 அவரை அந்த இடத்துக்கு கொண்டு வரணுன்னா நம்ம எல்லோரும் நல்ல வழியில் சேர்ந்து பயணிக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டி போடாமல் இருக்கக்கூடாது. எல்லோரும் வந்து இணைஞ்சு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம தாவேக்கால இருக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக வந்து நம்ம கொண்டு போகணும். உங்களுக்கு திறமைகள் இருக்குது அப்படின்னா வந்து இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இல்லை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சப்போர்ட்டிவாக வந்து என்னென்ன பண்ண முடியுமோ உங்களோட போஸ்ட்டை ஷேர் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுறேன். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வந்து ஆதரவு தெரிவிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம். எல்லோரும் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தான் 2026 வெற்றி நிச்சயம். வணக்கம்.